ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீக்கெண்ட் vlog. டுடே ஈஸியாவில் ஒரு டிரைவ் போகிறோம். டிரைவ் போயிட்டு அப்படியே அங்கே கபாப் செஞ்சு சாப்பிட்டு வரோம். வாங்க எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. வாங்க போகலாம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமாடா? பண்ணலாம்டா. வாயின் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? சிக்கன் கபாப். தேவையான பொருள் சிக்கன் வாயின் வந்தாச்சு. ஆச்சி கபாப் மசாலா, ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மில்கி மிஸ்ட்டு, பட்ரு, உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சப்பழம், உப்பு மஞ்சத்தூள் கழுவுறதுக்கு, எலுமிச்சப்பழம், முட்டை மேக்னேட் பண்ணுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கழுவ ஸ்டார்ட் பண்ணிடலாம்ண்ணா. ஓகே. சிக்கனை கழுவிடலாமா? சிக்கன் கழுவிடலாம். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்டா. போடு, இன்னும் போடு. ஒரே ஒரு கண்டி. எப்படி ரெண்டாவது தடவை மஞ்சத்தூள் தானே போட்டு பண்ண போகிறோம். சரி, ஓகே. கபாப் மசாலா தேவையான அளவா? இப்போ இதோட உப்பு வருமா இல்லை நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கணுங்களா? கலரே செம்மையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா? கரெக்டாக தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை மசாலா ஒட்டுறதுக்கா? லெமன், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடை அடுப்பு ரெடி ஆகின்னு இருக்கா? இப்போ நம்ம விறகு இதில் போட்டு எரிச்சு அந்த கங்கை ரெடி பண்ணணும். ஓகே ஓகே. கரெக்டாக செட் பண்ணு. ஆழம் போட்டுக்கிறேன். விறகு இது உள்ள வச்சிடலாம். விறவை வச்சு எரிச்சிட்டு மேலே அந்த கறி கல் செஞ்சிட போயிடலாம். சரி, அதில் கரெக்டாக இருக்குமா? ஓகே. இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஓகே, நம்ம விறவை எடுக்கலாமா இப்போ போயிட்டு? ஓகே. விரவு நேரத்தில் வந்து போட்டேன். பற்ற வச்சுட்டாடா. சரி, சாமி கும்பிட்டு பற்ற வை. ஃபஸ்ட்டு சாட்டே பற்றிக்கிச்சு. எரிட்டோம். இது மொத்தமாக எரிஞ்சதுக்கப்புறம் கறி போடணும்ல? ஆமாம். ஓகே ஓகே. மனே கறி போட்டுடலாமா? போடு போடு. இவ்வளோ எத்தனை வந்துருக்கியா பாரு. ஓகே ஓகே. இப்போ இது கூடவே போட்டான்னு வையா பிடிச்சிக்கும். எல்லாம் சென்டராக போட்டுதா? நான் செதற விடுது. ஆமாம். பம்பு அடிக்கிறேன்.
வந்துச்சா? ஆமாம், ஃபுல்லாக இந்த கங்கு மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்ம கறியை அந்த கம்பியில் போட்டு வாட்ட வேண்டியதுதான். நம்ம அதுவே நல்லா மெர்ஜ் ஆகிட்டு இருக்கும் போல் ஃபுல்லாக. மசாலா இறங்கிட்டு இருக்கும்ல கறியில், இவ்வளோ அதான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மசாலா போட்டு கறியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது அடுப்பு நீங்கள் பற்ற வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னடா குடமிளகா அரியா? ஆமாம், ஒரு கறிக்கும் நடுவில் குடமிளகாவும் அந்த வெங்காயத்தையும் ஒன்று ஒன்றா கோத்துடலாம். அப்படியே ரவுண்ட் ஒரு குடமிளகா ஸ்கொயரா. ஓகே ஓகே. எப்படி அரியா? பார்த்து கீழே விட போகுது. கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். எதுக்காக இது? கறி ஒன்று, குடமிளகா ஒன்று, மறுபடியும் கறி, கொஞ்சம் ஆனியன், அப்படியே லைன் ஆனியன் அரிஞ்சா. ஓகே ஓகே. ஓகே, கேப்சிகம், ஆனியன் போகலாமா? பார்த்து. ஓகே, ஒரு பீஸ் குடமிளகாவா? ஆனியனே அடுத்ததுக்கா? ஆமாம், ஒரு லேயர் ஆனியனு, ஒரு லேயர் வந்து நல்லா சென்டராக ஒரு கீழே ஊந்துட போகுது. இன்னொரு ஆனியன் கூட போட்டுக்கிறியா? போடுமா? குட்டியாக போடு. ஒன்று பெருசு போட்டோன்னா ஒன்று சின்னதாக போட்டுக்கோ. சரி. ஆமாம், அதையே கட் பண்ணிடுவோம். மசாலா செம்மையாக இருக்கு போல், கையில் தெரியுது மசாலாவோட எஃபெக்ட். போடு. சூப்பரா, கலர்ஃபுல்லாக இருக்குது. போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இதுக்கு போதும்ல. இன்னும் ஒன்று போட்டுட்டு நிறுத்திக்கும். அவ்வளோதான். ஆனியன் ஒரு பேட்ச் வச்சுக்கலாம். ஓகே, நிறுத்திக்கும். ஓகே, நெருப்பில் எப்படி வச்சிடலாமா? வச்சிரியா? ஓகே சரி. இதுக்கப்புறம் ரொட்டேஷன் தானா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் போட்டுடலாமா? இந்த கம்பி இந்தா அப்படியே பட்டர் ஊற்றிக்கலாம்டா. லைட்டாக ஊற்று. நிறைய போட்டுறாத. அப்படியே சொட்டு சொட்டாக போடு. நான் பட்டர் ஊற்றினோடனே ஸ்மெல்லு சும்மா செமையாக இருக்குடாப்பா. நாங்கள் 2 பேர் கஷ்டப்பட்டு பண்ணுறோம். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள், நாங்கள் என்னென்ன திருத்திக்கணும்னு சொல்லி ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கும். முடிஞ்ச வீடியோவை. ஐடி பரோட்டா ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லையாமே இதில். போட்டுடலாமா? எத்தனை பரோட்டா இருக்குது? 5 இருக்கும். இருக்கவரா? நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டு யூஸ் பண்ணிட்டு மிச்சம் 3 கூட அப்படியே ஸ்டிப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, பட்டர் பண்ணணுமா லைட்டாக? இதை பட்டர் போட்டு சும்மா எண்ணெய்க்கு பதில் பட்டர் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்க, செமையாக இருக்கும்.
போடுதா? போடு. அவ்வளோதான், கபாபுக்கு சைடிஷ் பரோட்டா ரெடி. மேலே ஊற்று. பட்டரா? திருப்பி விடணும், இல்லைன்னா தீஞ்சிடும். சாப்பிட்ருக்கியா அதுக்கு முன்னாடி? இல்லையே. இப்போதானே இந்த ரெடிமேட் பரோட்டா சாப்பிட்டது இல்லையே. சாப்பிட்டா இருக்கும் போல. ஆமாம். எவ்வளோ மெல்லிஸாக போட்டுக்கிறாங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கபாப் சிக்கன், பரோட்டாவும் ரெடி எங்ககிட்ட. அவ்வளோதான், இப்போ அப்படியே இறக்கிட வேண்டியது. வெயிட் கீழே வையே, இங்கே வைக்கணும். சிக்கனோட பரோட்டா. என்னடா பரோட்டா பப்ஸ் மாதிரி இருக்கு. வாவ், சிக்கன் பக்காடா. கொள்ளு எப்படா இருக்க? படாகுது, பஞ்சு போடாகுது. என்னடா புது விதமான பண்ணுகிறா? இப்படி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ரோலா? என்ஜாய். நான் கூட காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்குது. என்னென்னமோ பண்ணுறேன். சிக்கன் ரோலா? அதே மாதிரி தான்டா இருக்குது. ஓகே, சூப்பரா. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரு.